எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு 41 வயது முடிந்து 7 மாதம் 26 நாட்கள் ஆகிறது. இதுவரைக்கும் அவருக்கு திருமணமே நடக்கவில்லை. அவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலைகள் இருந்தால் அவருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவருக்கு லக்னத்திற்கு 2, 7, 8 குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகம், அதே மாதிரி ராசிக்கு 2, 7, 8 ராசிக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் தாமதமாக இருக்கும், இல்லது நடக்காமலே இருக்கும். சரியில்லாத தசாபுத்தி நடந்தால் அவருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும். இதனை அவருடைய இந்த வீடியோவில் அவருக்கு கிரகநிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 17/12/1984 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலை 6:45க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்னத்திலே சூரியன், குரு. இவர் தனுசு லக்னம். 2இல் சுக்கிரன், 3இல் செவ்வாய், 6இல் ராகு, 10இல் சந்திரன், 11இல் சனி, 12இல் புதன், கேது. இவர் பிறக்கும் பொழுது சந்திர திசையில் 2 வருடம் 4 மாதம் 9 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம், அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம். 43 வயது 4 மாதம் 9 நாட்கள் வரைக்கும் அவருக்கு குரு திசை தான் நடக்கும். தற்போது குரு திசையில் ராகு புத்தி நடக்கிறது 26/4/2028 வரைக்கும். இவருக்கு இதுவரைக்குமே திருமணம் நடக்கவே இல்லை. அதற்கான காரணம், லக்னத்திற்கு 2ஆம் இடம் சுக்கிரன் தான் சுபகிரகம் அமர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த லக்னத்திற்கு அவர் 6ஆம் அதிபதியாக செயல்படக்கூடியவர் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு தவறான விஷயமாகும். சுபகிரகமாக இருந்தாலும் அவர் 6ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்துவார். அதேபோல் லக்னத்திற்கு 7ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து ராகு கேதுவுடன் அமைந்திருக்கிறார். அதுவும் தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை உச்ச சனி பார்க்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். இதேபோல் லக்னத்திற்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. சுக்கிரன் தான் பார்க்கிறார். ஆனால் 6ஆம் அதிபதியாக செயல்படுத்தி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் அதிபதி சந்திரன் அஷ்டமி நவமி திதியில் தான் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். அதனால் இவருக்கு நடந்தது சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. ராகு திசையில் இவருக்கு சுக்கிரனுடைய காரகத்துவம் ஏதாவது நடந்திருக்கும். சுக்கிரனை போலே அவர் செயல்பட்டு இருப்பார். அதன் பிறகு குரு திசை 16 ஆண்டு காலம் நடக்கிறது. இந்த குரு திசை லக்னாதிபதி திசை தான். ஆனால் இந்த சூரியன் குரு இருவரும் இணைந்திருக்கிறார்கள். உச்ச சனி இந்த சூரியனை பார்ப்பதால் இந்த குரு பலவீனம் அடைந்திருக்கிறார். இதனால் அவருக்கு இதுவரைக்குமே லக்னம் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் சூரியன் சனி உச்ச சனியால் பார்க்கப்பட்டு கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் இவருக்கு லக்னமும் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இவருக்கு இதுவரைக்கும் அந்த திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதேபோல் 5ஆம் இடம் உச்ச சனி பார்க்கிறது. அது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி உச்ச சனி அமர்ந்திருப்பது குடும்பஸ்தானத்தை பாதிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு தவறான விஷயமாகும். லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது ஒரு தவறான விஷயமாகும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது சுபகிரகம், நன்மையான விஷயம்தான். ஆனால் இவர் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். அது தவறான விஷயம். இதனால் தான் இவருக்கு அந்த புத்திர பாக்கியம் கடுமையாக உச்ச சனி பார்த்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதால் இவருக்கு அந்த புத்திர பாக்கியம் தாமதமாக இருப்பதால் தான் அவருக்கு இதுவரைக்குமே திருமணம் நடக்காமல் இருக்கிறது. இந்த குரு கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் குரு சூரியன் சனி இவர்களால் பாதிக்கப்பட்டு கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் தான் இவருக்கு இதுவரைக்குமே திருமணம் நடக்காமல் இருக்கிறது. ஏன்னா வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. ஒரு 40 ஏக்கர் அளவுக்கு சொத்து சுகம் இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை கொடுக்கவில்லை. புத்திரபாக்கிய அமைப்பு பாதிக்கப்பட்டு இருப்பதால். இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் இந்த 41 வயது 7 மாதம் 26 நாட்கள் 42 வயது வரைக்குமே இவருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் கிரகநிலை அவருடைய ஜாதகத்தில் மிகவும் கொஞ்சம் மோசமான அமைப்பில் இருப்பதால் தான், அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு மோசமான அமைப்பில் இருப்பதால் தான் அவருக்கு இதுபோல் எல்லாம் நடக்கிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும்